ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாட் வித் ராஜா. நாம இன்னைக்கு பார்க்க போற படம் ஒரு அடல்ட் காமெடி ஃபேமிலி என்டர்டைனர் சேனல்ல தியேட்டர் ரிலீஸ் ஆயிருக்கிற பெருசு. படம் எப்படி இருக்குன்னா வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். இந்த படத்தோட கதை என்னன்னா, சவுத்துல எல்லாமே வீட்டுல ஒரு கெத்தா ஒருத்தர் சுத்தி இருப்பாப்ல. அவர் நம்ம எல்லாம் பெருசு பெருசுன்னு தான் கூப்பிடுவாங்க. பையன்கிட்ட கூட என்னப்பா பெருசு என்ன பண்ணுதுன்னு கேட்பாங்க அப்பாவை. அப்படி ஒரு கேரக்டர் இந்த படத்துல இருக்கு. அப்பா பண்ணியிருக்காரு. அப்பா அம்மா ரெண்டு பையன், அவங்களுக்கு ரெண்டு கல்யாணம், அவங்களுக்கு கல்யாணம் ஆகி அப்படியே ஒரு பெரிய கூட்டு குடும்பமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படி வாழ்ந்துட்டு இருக்கும்போது படம் ஆரம்பிச்சு அந்த அம்சமே அப்பா இறந்து போயிடுறாரு. அவர் இறந்து போனதுக்கான காரணமே நம்மளால ரிவீல் பண்ண முடியாது சேனல்ல. ஏன்னா அது அப்படி ஒரு அடல்ட் கண்டென்ட் உள்ள ஒரு விஷயம் தான். நீங்க ட்ரெய்லரை பார்த்தீங்கன்னாலே தெரியும். அவர் இறந்து போயிட்டாரு. அவர் இறந்து போனதை நல்லடக்கம் பண்ணணும்னு ட்ரை பண்றாங்க. அவர் இறந்து போனதுக்கான ரீசன், அவரோட ரியாக்ஷன் இருக்குல்ல, அதை அவங்களால மறைக்க முடியல. வெளியில தெரிஞ்சா ரொம்ப அசிங்கம் நினைச்சு ட்ரை பண்ணி அவங்கள அந்த பாடியை நல்லடக்கம் பண்றதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்தாங்க, ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையா அப்படின்றத அடல்ட் காமெடி சேனல்ல சொல்லியிருக்க படம் தான் பெருசு. இந்த படத்துல நம்ம நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்க விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, கேஸ்ட் அண்ட் குரூ நல்லாவே பண்ணியிருக்காங்க. பெரிய கேஸ்ட் அண்ட் குரூங்க. அப்பா, பையன் சுனில், வைபவ் ஒய்ஃபு, அவங்க அண்ணன் ஒய்ஃபு, கருணாகரன், கஜேந்திரன், விடிவி கணேஷ், இப்படி பாலசரவணன், ஏகப்பட்ட கேஷன் கொடுத்துக்கிட்ட எல்லா கேரக்டரும் அவங்களால முடிஞ்ச அளவு காமெடி ஒர்க் அவுட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஓரளவு காமெடி ஒர்க் அவுட் தான் ஆயிருக்கு. இது ஒரு பெரிய பிளஸ். வைபவ் பாலசரவணன் காம்பினேஷன்ல வர காமெடி சீன்ஸ் கிளாப் பண்ற அளவுக்கு இருக்கு. டபுள் மீனிங் டயலாக்ஸ் தேவையில்லாம உள்ள வந்துதான் கொஞ்சம் நமக்கு லைட்டா முகம் சொல்லிக்கிற மாதிரி ஒரு சில சீன் ஏற்படுத்துது ஒழிய பாலசரவணன் வைபவ் காம்பினேஷன் சூப்பர். நெக்ஸ்ட் இதுல என்னன்னு பார்த்தா, கிளைமேக்ஸ்ல வர ஒரு பாட்டு சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சினிமோட்டோகிராஃபி பெரிய ஸ்கோப் இல்லாதனாலையும், இது ஒரு வீட்டுக்குள்ளேயே நடக்கிற மாதிரி 90% சயின்ஸ் இருக்கனாலையும் அது ஒரு அவரால் முடிஞ்ச அளவு பெஸ்ட் கொடுத்துருக்காரு. இந்த படத்துல எது ஒர்க் அவுட் ஆகலான்னு பார்த்தா, ஃபேமிலி என்டர்டெய்னர்னு ப்ரமோட் பண்ணிட்டு நிறைய அடல்ட் கண்டென்ட் வச்சது எனக்கு அது ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல. அது ஒரு பெரிய டிராபாக தான் பார்க்குறேன். காமெடின்றதும் 70-30 தான். 70% ஓகே, 30% ஒர்க் அவுட் ஆகலை. எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு. ஸோ அதுக்கு ஒரு டிராபாக்காக ஃபீல் ஆகுது. இது ஒரு ஷார்ட் ஃபிலிம்கான ஸ்டோரியை எடுத்து எலாபரேட் பண்ணி எடுத்தது ஒரு பெரிய சேலஞ்சாக தான் பண்ணியிருக்காங்க. பட் இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டு இருந்தா இந்த படம் இன்னுமே நல்லா வந்திருக்கும். இது என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க போய் படத்தை பார்த்துட்டு அப்புறமேட்டு ஃபேமிலியை கூட்டிட்டு போலாமா இல்லையான்னு டிசைட் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.